ஒரு வெயில் கால ராத்திரி. நேரம் 11 தாண்டி இருந்தது. சில்லுன்னு காத்தடிச்சுது. முகம் இருக்கிற ஒரு மாய இளநீர், ஒரு மாய மாம்பழம் ரெண்டும் சேர்ந்துகிட்டு பேசிக்கிட்டே காத்துல பறந்து அப்படியே வந்துகிட்டு இருந்தது. பக்கத்துல இருக்கிற 2 குடிசைக்கு நடுவுல போட்டிருந்த கட்டல்ல எதிரெதிர்ல உட்கார்ந்துகிட்டு கோபமா பாத்துக்கிட்டு விசிறியால வேகமா வீசிக்கிட்டு இருந்த மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அது மேல. ஏய் மாங்கா, அந்த மாமியார் மருமகளை பாத்தியா? இப்ப கூட கோபமா ஒருத்தர் பாத்துக்கிட்டு விசிறிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது தேங்கா? மாமியார் சாரதா உன்னை தோட்டத்துல வளர்த்து பெருசா ஆக்கிருக்காங்க. மருமக அனாமிகா அவ அம்மா வீட்ல என்ன வளர்த்து பெரிய ஆளாக்கிருக்கா. நமக்கு கொஞ்சம் மாய சக்திகள் இருக்கு. அத நம்ம உபயோகப்படுத்தி இவங்க 2 பேருக்கும் நடுவுல கோபம் போய் அன்பு அதிகரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம் மாம்பழம். நீயும் நானும் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம மாமியார் மருமகளையும் ஒன்னு சேர்க்கணும். அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். என்ன செய்யறதுன்னு சொல்லு தேங்கா, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். மாம்பழம், நீ உடனே போய் அனாமிகா பக்கத்துல போய் விழுந்துரு. அப்போ அனாமிகா ஒன்ன அவ கைகளால எடுப்பான். உன்கிட்ட இருந்து வர்ற கமகமன்னு வாசனை மாமியார் சாரதா கிட்டையும் போகும். அந்த வாசனைக்கு மாமியார் சாரதா மெய் மறந்து மாம்பழத்துக்காக 2 பேரும் சேர்ந்து அப்போ அவங்களுக்கு அனாமிகா அம்மா வீட்டுக்கு மாம்பழத்துக்காக போனது ஞாபகம் வரும் அப்படின்னு தேங்காய் சொன்னதும் மாம்பழம் சந்தோஷப்பட்டுச்சு. நல்ல யோசனை சொன்ன தேங்கா, இதுக்கு மேல நான் லேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாம்பழம் அங்கிருந்து நேரா அனாமிகா பக்கத்துல வந்து விழுந்துச்சு. அனாமிகா அதை பார்த்துட்டு அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டான். அந்த மாம்பழத்துல இருந்து வந்த வாசனை சாரதா கிட்ட போச்சு. சாரதா சந்தோஷப்பட்டு, மருமகளே இந்த மாம்பழத்தோட வாசனை அப்படின்னதும் அனாமிகா கூட அந்த வாசனைய முகர்ந்து பார்த்தா. ஆனந்தமா, ஆமா அத்தை, இந்த மாம்பழத்தோட வாசனை எங்க அம்மா வீட்டு மரத்துல இருக்கிற மாம்பழத்துக்கு வர வாசனை மாதிரியே இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஐயோ, எப்படி மறப்பேன். நான் மருமகளா வந்த புதுசுல நீங்களும் நானும் சேர்ந்து இந்த மாம்பழத்துக்காக தானே எங்க அம்மா வீட்டுக்கே போனோம். 2 பேரும் போட்டி போட்டுட்டு மாம்பழம் சாப்பிட்டோம். ஆமா மருமகளே, என்ன மிஞ்சி நீ சாப்பிட்டுடுவேன்னு சவால்லாம் விட்ட. கடைசியில வயித்து வலியே வந்துருச்சு. ஆமா அத்த, நீங்க என்கிட்ட அவ்வளோ சாப்பிடாதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நான் தான் கேட்கவே இல்ல, சாப்பிட்டுட்டே இருந்தேன். உண்மையே சொல்ல போனா அந்த நாட்கள் எவ்வளோ நல்லா இருந்தது. 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்ல. அதை கேட்டதும் அனாமிகாவோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. பிளாஷ்பேக்குள்ள போனோம்னா அனாமிகாவும் சாரதாவும் சேர்ந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அனாமிகா அம்மா சுஜாதா, அப்பா ராஜையா அவங்கள வரவேற்றாங்க. சம்மந்தி அம்மா, சம்மந்தியையும் மாப்பிளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நானும் என் மருமகளை மட்டும் ஒரு 2 நாள் இருக்கலான்னு வந்தோம். ஐயோ, 2 நாள் என்னங்க, 2 வாரம் கூட இருங்க. வேண்டான்னு யாரு சொல்ல போறா? போதும் சம்மந்தி, எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கேயே இருந்தா உங்க பொண்ணு உங்க முன்னாடியே இருப்பா, சந்தோஷமா பாக்கலாங்கிறீங்க. அது கூட எனக்கு புரியாதா? உங்களுக்கு புரியாதுன்னு நான் சொல்லலையே சம்பந்தி. உலக அறிவு இருக்கிற நீங்க இது கூட உங்களுக்கு புரியாதுன்னு நாங்க எப்படி நினைப்போம் சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. நானும் என் மருமகளும் வந்த விஷயம் என்னென்ன அப்படின்னு சாரதா விஷயத்த சொல்ல வரும்போது சுஜாதா நடுவுலயே பேசினாங்க. மாம்பழம் சாப்பிடுறதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சிருச்சுல்ல, வாங்க தோட்டத்துக்கு போலாம், மாம்பழங்களை பறிப்போம். சாரதா, அனாமிகா, சுஜாதா, ராஜையா தோட்டத்துக்கு மாமரம் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான மாம்பழங்களை மரத்துல பார்த்ததும் சாரதாவோட வாயிலிருந்து ஜொல்லு வர ஆரம்பிச்சுது. நீளமான ஸ்டூல்ல அனாமிகா ஏறி கைக்கு எட்டின வரைக்கும் பழங்களை பறிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு கூடை நிறைஞ்சது. மாமியாரும் மருமகளும் உட்காந்து போட்டா போட்டி போட்டுக்கிட்டு பழத்தை சாப்பிட்டாங்க. இப்போ பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. வானத்துல பறந்துட்டு இருந்த தேங்காவும் மாம்பழமும் பேசிக்கிச்சுங்க. பாத்தியா மாம்பழம், முதல் அடியே எடுத்து வச்சிட்டோம். மாம்பழம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆமா தேங்கா, நம்ம பிளானோட 2வது பாகத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ தேங்கா கூட அங்க இருந்து மெதுவா சாரதாக்கு பக்கத்துல விழுந்துச்சு. சாரதா ஆச்சரியமா, அடடே, இது எங்க இருந்து வந்தது அனாமிகா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அனாமிகா, எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு பக்கத்துல இருந்த மாம்பழத்து மேல கைய வச்சா. அத்தை, ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு மாம்பழம் வந்துச்சு. அப்போ உங்ககிட்ட அந்த தேங்காய் இல்ல. இப்போ உங்ககிட்ட இந்த தேங்காய் வந்திருக்கு. என்கிட்ட இருந்த மாம்பழத்தை காணும்.
அப்படின்னு மருமக அனாமிகா சொன்ன விஷயம் மாமியாருக்கு புரிஞ்சுது. சாரதா அந்த தேங்காவை கையில எடுத்தாங்க. மருமகளே, உனக்கு ஜுரம் வரும்போது உனக்கு இந்த இளநிய வெட்டி கொடுத்தனே ஞாபகம் இருக்கா? அனாமிகா அதை கேட்ட உடனேயே அவளோட ஞாபகம் அங்க போயிடுச்சு. மெதுவா அந்த தேங்காய் மேல போக ஆரம்பிச்சுது. ஆமா அத்தை, எங்க அம்மா என்ன பாத்துக்கிற மாதிரியே பாத்துக்கிட்டீங்க. என்ன நீங்க அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதை கேட்டதும் சாரதா கண்கள்ல கண்ணீர். அனாமிகா எழுந்திருச்சு சாரதா கிட்ட வந்தா. சாரதாவோட கண்ணீரை தொடச்சா. நம்ம ஏன் இவ்ளோ பிரிஞ்சோம் அனாமிகா? எதுக்கு 2 குடிசைய போட்டோம்? எதுக்கு தனித்தனி குடுத்தனம் நடத்துறோம்? நம்ம வார்த்தைகளும் நம்மளோட கோபமும் நம்மள பிரிச்சிருச்சு அத்தை. நான் தான் ரொம்ப கடினமா பேசிட்டேன். உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அன்பா பாத்துக்கிட்டாங்க. மாய மாம்பழம் தேங்காவும் சேர்ந்து மாமியார் மருமக கிட்ட வந்தது. 2 பேரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன வளர்த்து பெரிய ஆளாக்குனீங்க. நிலத்துக்கு வர்ற ஒவ்வொரு தடவையும் என்னை எவ்வளோ அன்பா கவனிச்சுக்கிட்டீங்க. நீங்க என்னோட கவலையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களோட கவலைய நான் புரிஞ்சுக்காம எப்படி இருப்பேன் சொல்லுங்க? அதனாலதான் வந்தேன், விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை ஒன்னு சேர்த்துட்டேன். சாரதாவும் அனாமிகாவும் மாம்பழத்தை பார்த்தாங்க. அனாமிகா அக்கா நல்லா இருக்கியா? ஆமா, என்ன இன்னும் உனக்கு ஞாபகம் இல்லையா? தங்கச்சின்னு என் அம்மா வீட்ல நான் வளர்த்த மாமரம் நீதானே, எனக்கு தெரியுது. பரவாயில்லையேக்கா, கண்டுபிடிச்சிட்டியே. நீங்க 2 பேரும் எங்களை ஒண்ணு சேர்க்க வந்தீங்களா? ஆமா அம்மா, அந்த குடிசையில இந்த வெயில் காலத்துல சூடு தங்காம வெளியில வந்திருக்கீங்கல்ல. என்ன பண்றது, செய்யறது கூலி வேலை. கிடைக்கிற பணம் வாய்க்கும் வயித்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் கூட பத்தல. ஏசியோ கூலரோ எப்படிமா வாங்க முடியும்? அதுக்குதான் அத்தை. நான் உனக்கு அத்தையா? அனாமிகா அக்காக்கா அத்தைனா நீங்க எனக்கும் அத்தை தான். நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்னா நீங்க அத்தை தானே அத்தை? சரிம்மா சின்ன மருமகளே. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல இருப்பீங்களா, இல்ல இப்படி பிரிஞ்சுதான் இருப்பீங்களா? ஏன் அப்படி கேக்குறமா மருமகளே? நீங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால என்ன லாபம்? இதை எப்பவாவது நீங்க 2 பேரும் யோசிச்சீங்களா? சாரதாவும் அனாமிகாவும் ஒருத்தர் பார்த்தாங்க. பாத்துக்கிட்டது போதும். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஒரே வீட்ல ஒன்னா இருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வீடா மாறுறோம். அப்படின்னா மாய தேங்காய் மாங்காய் வீடா மாற போறீங்களா? ஆமா. இங்க பாருங்க, ஒன்னா இருக்கிறோம், ஆனா வீட்டை மட்டும் வேற வேறையா கொடுங்க. மாய தேங்காய் வீடு எனக்கு, மாய மாங்காய் வீடு அவளுக்கு. நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது நல்லதில்ல சொல்லிட்டோம். நான் எதுக்காக வேற வேற வீட கொடுங்கன்னு சொல்றேன்னு தெரியுதா? தெரியும். கோடைக்கால லீவுக்கு பட்டணத்துல இருக்கிற உங்க சின்ன மகனும் சின்ன மருமகளும் வருவாங்க இல்லையா? அவங்களால அனாமிகா ரமேஷ் தம்பதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. பரவாயில்லையே, எங்க அத்தை மனசை இவ்ளோ நல்லா புரிஞ்சிருக்க. மறுபடியும் சண்டை போட்டு பிரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாய வீடு மாயமாயிடும். அத மனசுல வச்சுக்கோங்க. இல்ல, நாங்க இனிமே சண்டையே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் மாய மாங்காய் தேங்காய் வீடா மாறி போச்சு. அவங்க வீட்ல அவங்க கட்டில போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. மறுநாள் காலையில பிரசாதும் ரமேஷும் அந்த மாய மாங்காய் மாய தேங்காய் வீடுகளை பார்த்து நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் வேற வேற வீட்ல வாழாம ஒரே வீட்ல ஒத்துமையா சண்டை போடாம வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.